சார், என் பேரு ராகஸ்ரவந்தி. ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? ராகஸ்ரவந்தி ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொல்ல முடியாது சார். ஏன்னா என் பேரை வச்ச இந்த 12 வருஷத்துலயே யாரும் என் பேரை ஒரே தடவையில சொன்னதே இல்லைங்க. ஏன்னா எங்க அப்பா வேற வழி இல்லாம வச்ச இந்த பேருக்கு பின்னாடி ஒரு சின்ன கதையே இருக்குது. அப்படி ஏன் அவர் ஒரு பேர் வச்சாருன்னு கேட்டா அது அவருடைய பேராசை. பேராசைங்க இல்லைங்க, ஆண் புள்ள பிறக்கணுங்கிற ஆசைலாம். எங்க அப்பாவுக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கைங்க. உங்களுக்கு கண்டிப்பா பையன்தான் பிறக்குன்னு சொன்னதுனால ஒரே பையனோட பேரா பார்த்து கடைசியில ராகவ் அப்படிங்கிற ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாராம். நான் வேற பொண்ணா பிறந்துட்டங்களா, அந்த வயிற்றுச்சல்லையும் ராகவ்ங்கிற பேரை விட முடியாதனாலையும் எனக்கு ராகஸ்ரவந்தின்னு ஒருத்தருக்குமே வாயில நுழையாத ஒரு பேரை வச்சுட்டாரு சார். உங்க அப்பாவுக்கு மட்டுமா ராக சம்பந்தம் இருக்கு? எனக்கும் ராக சம்பந்தம் இருக்குதே. ஒரு தலை ராகம், நெஞ்சில் ஒரு ராகம், அப்படின்னு எத்தனை ராகம் பண்ண. அந்த பொண்ணோட அந்த பொண்ணு பேசுறது அவங்க அப்பா. அந்த மகராசன் நான் தான் சார். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் தப்பா. அந்த மகராசன் நானே தான் சார். ஓஹோ, நீங்க தான் அப்பா, அதனாலதான் ஆடுத டப்பா. இவ்வளவு ஃபீல் பண்ணுது இல்ல, எனக்கு வாயில நுழையாத பேர் எங்க அப்பா வச்சு விட்டுட்டாருன்னு. சார், ராகஸ்ரவந்தினா என்ன தெரியுமா சார் அர்த்தம்? ராகம் என்பது ஒரு இசை சார். ஸ்ரந்தி அப்படின்னா இசையை மழை துளி போல் தூவக்கூடியவள்ங்கிற ஒரு நல்ல அர்த்தத்துல தான் சார் ராகஸ்ரவந்தின்னு அருமையான ஒரு பேரை வச்சேன். எதுக்கு தெரியுமா சார் வச்சேன்? எப்படி சார் ஒரு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா நம்மளை எல்லாம் ஒரு கர்நாடக இசையில நம்மளை எல்லாம் மகிழ்விச்சாங்களோ, அந்த மாதிரி நாளைக்கு எம்பளை பெரிய பிள்ளையாகி ஒரு பெரிய சங்கீத வித்வானாகி நம்மளையும் நம்ம நாட்டு மக்களையும் மகிழ்விச்சா நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சார் நான் ராகஸ்ரவந்திங்கிற ஒரு அருமையான பேரை வச்சிருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் தெரியலன்னா அது எங்கிட்ட கேட்டுக்கலாம் சார். உங்ககிட்ட கேட்டது ரொம்ப தப்பு சார். உங்க பொண்ணுக்கு மட்டுமா நாட்டில் வருத்தம்? பல பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல வருத்தம். அதுக்காக நம்ம இனிமே பண்ணிக்க முடியுமா திருத்தம்? சார், எங்க அப்பா தான் சார் எனக்கு இந்த பேரே வச்சது. எங்க அப்பாட்ட கேளுங்க, என்னைக்காச்சும் என் முழு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாருன்னு? எப்ப பார்த்தாலும் ராகா ராகான்னு கூப்பிடுறது சார். இப்படி ஒரு பேரை வச்சுட்டா நீ வருத்தப்படுற. சில அப்பா பிள்ளைய பார்த்து நாயேன்றான், பேயேன்றான், சனியனேன்றான். அப்படியெல்லாம் அப்பா வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு இருக்காங்க. உன்னையாவது உங்க அப்பா அழகா கூப்பிட்டுருக்காரு சார். ராகா ராகான்னு அவர் கூப்பிடுறது எனக்கு காக்கா காக்கான்னு காதல் இருக்குது சார். நான் ராகா ராகான்னு இடத்துல சார் கூப்பிடுறேன் சார். ராகா ராகான்னு அவர் கூப்பிடுறது எனக்கு காக்கா காக்கான்னு காதல் இருக்குது சார். நான் ராகா ராகான்னு இடத்துல சார் கூப்பிடுறேன். இப்போ குழந்தைகளுக்கு வைக்கிறது ஒரு அழகான பேர் வைப்போம், கூப்பிடுறது ஒரு பெட் நேம் சொல்லி கூப்பிடுற இல்லையா? ராகஸ்ரவந்தின்னு பேர் வச்சு போட்டு ராகா ராகான்னு கூப்பிட்டா அவ காதுல காக்கா காக்கான்னு உழுகுறதுனா எங்கிட்ட இல்ல சார் கோளாறு, அவ காதல் இருக்குது சார் கோளாறு. சார், என் காதல் இல்ல சார் கோளாறு, ராகவங்கிற பேர்ல தான் சார் கோளாறே இருக்குது. எங்க அப்பா பாறை வச்சு காட்டுறது இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்க. முதல் பிறந்தது தான் பொண்ணா போச்சு, அடுத்ததாவது பையன் பிறக்கணும்னு எங்க அப்பாவும் அம்மாவும் கோயில் கோயிலா போய் அலைஞ்சாங்க சார். இந்த போட்டோல இருக்கிறது யாருங்க சார்? ஒரு பையன் சார். இது பையன் இல்ல சார், இது ஒரு பொண்ணு. இவளா சார் என் தங்கச்சி. ரெண்டாவது பொண்ணா போயிடுச்சேன்னு விடாம அவர் பையன் மாதிரி வளர்த்துறாருங்க. எப்படி தெரியுங்களா? பொட்டு வைக்க விடுறது இல்ல, கம்மல் போட விடுறது இல்ல, கொலுசு போட விடுறது இல்ல, வளையல் போட விடுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் கிராப் வெட்டிங்கே வெட்டி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் பேண்ட் சட்டிவே போட்டுருக்குறாங்க. இதுல இருந்தே தெரியலீங்களாங்க ஆண் பெண் வளர்ப்புல பாறை வச்சு இருக்குதுங்கிறது. இப்போ ஒரு வீட்டில் 2 பையன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிறக்கிற பையனுக்கு வேற பண்ணி பார்ப்போம், ஒரு குண்டை போட்டு பார்ப்போம், பொட்டு வச்சு பார்ப்போம், லிப்ஸ்டிக் போட்டு பார்ப்போம், ஒரு வளையல் போட்டு பார்ப்போம், ஒரு காது ஊதி பார்ப்போம்ல சார். அந்த மாதிரி எனக்கு பையன் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நான் இந்த புள்ள மூலமா தீர்த்துக்கிறேன் சார். என் தங்கச்சி வரக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன காலட்டின்னு வச்சிருந்தாரு தெரியுங்களா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு வச்சிருந்தாருங்க. என் தங்கச்சி பிறந்தன்னு என்ன காலாட்டின்னு வச்சிருந்தாரு தெரியுங்களா? சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு வச்சிருந்தாருங்க.
என் தங்கச்சி ஐஸ்கிரீம்னு கேட்டு வாய மூடுறதுக்குள்ள ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுவாருங்க. நானே இதை ஐஸ்கிரீம் கேட்டேன்னா உனக்கு தொண்டை வலி வந்துடும், அதெல்லாம் வேண்டாம், நான் எத்தனை டைம் தான் உனக்கே காசு செலவு பண்ணிட்டு இருக்குதுங்கிறாருங்க. ரெண்டாவது பையனா நினச்சி வளர்த்துறேன், தங்கச்சிக்கும் எனக்குமே இவ்வளோ வார வச்சு காட்டுறாங்கன்னா ரெண்டாவது பையன் பிறந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, என் கதி அதோ கதி தான் சார். அதுக்கு தான் சார் ஆண்டவன் வச்சா பாருங்க ஒரு சூப்பர் ஆப்பு, ரெண்டாவது பொண்ணா. பொண்ணு பிறந்துருச்சேன்னு இவ்வளோ ஃபீல் பண்ற எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது என்ன சொன்னாரு தெரியுங்களா? பொண்ணு மட்டும் இருக்கிற வீடா பாருங்க, பொண்ணு மட்டும் இருக்கிற வீடா பாருங்கன்னு சொன்னாராம். எதுக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க? மாமனார் சொத்தையெல்லாம் ஆட்டைய போடத்தான். சார் இது என்ன சார் நியாயம்? இப்போ எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறது இல்லையா சார்? அந்த மாதிரி மாமனார் மாமியார் தாய் தகப்பனார் நினச்சி பார்த்துக்கலான்னு தான் மச்சம் இல்லாத வீடாக பார்த்து பொண்ணு மட்டும் இருக்கிற வீடா பாருங்க, பொண்ணு மட்டும் இருக்கிற வீடா பாருங்கன்னு கல்யாணம் பண்ணேன். இதுல எங்க சார் நான் கட்டின பாரபட்சம்? இவரோட அப்பா அம்மா பாத்துக்கறக்கே இவருக்கு வக்கில்ல, இதுல மாமனார் மாமியார வேற பாத்துக்கறாரா? இல்ல பொண்ணு கட்டின வீட்டுல இல்ல மச்சான், ஆனா ஆண்டவன் இவருக்கு பொண்ணு ரூபத்திலே வச்சான், அப்ப வச்சான். ஏற்கனவே எங்க அப்பா பையன் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கிறாரு. இந்த லட்சணத்துல எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி எங்க வீட்டுக்கு வந்த ஒரு பெரியப்பா ஒருத்தர் எங்க அப்பாவும் உசுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டாருங்க. அந்த பெரியப்பா பால்காரரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். தினமும் காலையில 5 மணிக்கு பால் எடுத்துட்டு வந்துடுவாருங்க. ஒரு நாள் 7 மணிக்கு தான் பால் எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா இவ்வளோ லேட்டு அப்படின்னு எங்க அப்பா கேட்டாருங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் பால் எடுத்துட்டு வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பால் கேனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே என் பையனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவன் தான் வேற வண்டி எடுத்துட்டு வந்து வண்டி மாத்திட்டு வந்தான். என்னதான் ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளை அந்த நேரத்துக்கு வர சொல்ல முடியுமா? இதுக்கு தான் சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு ஒன்று வேணும். உனக்கு தான் அந்த பாகியமே இல்லாம ரெண்டும் பொண்ணா போயிடுச்சேன்னாரு. அதை கேட்டு எங்க பெரியப்பா கிட்ட சொன்னேன், பெரியப்பா நீங்க குதூகலமா இருக்கிற எங்க குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க பெரியப்பான்னு சொன்னேன். அதை கேட்டதுல இருந்து எங்க அப்பா மறுபடியும் பையன் இல்லையேன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பசங்க வளர வளர நம்மளை பார்த்துக்குவாங்க, ஆனா பொண்ணுங்க வளர வளர நம்ம தான் அவங்கள பார்த்துக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாருங்க. நான் சொன்னதுல என்ன சார் தப்பு? தப்பே இல்லை. ஓய் அப்புங்க சார், ஒரு அப்பு. ஏப்பா பெத்த ஒன்னாலேயே முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது பேசுற பேச்ச பார்த்தா சார் எப்பவும் போல சனி ஞாயிறு எங்கள் சித்தப்பா பசங்க வீட்டுக்கு வந்தாங்க சார். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க, பெரியப்பா பெரியப்பா எனக்கு கராத்தே கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு கராத்தே கிளாஸில் சேர்த்து விடுங்க பெரியப்பான்னு சொல்லி வாயை மூடவங்க தான், வாடா தங்கம் வாடா ராசா உனக்கு இருக்காது கராத்தே கிளாஸ்ன்னு போய் கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்டாருங்க. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், அப்பா எனக்கும் கராத்தே கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னையும் கராத்தே கிளாஸில் சேர்த்து விடுங்கப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே போட்டியா? அதெல்லாம் வேண்டாங்கிறாரு சார். நான் சொல்றேங்க, அது போட்டி இல்ல பொறாமை. இப்போ கராத்தே கிளாஸ்ல சேர்த்துள்ள கராத்தே கிளாஸ்ல சேர்த்துள்ளன்னு சொல்லுதுல்ல, இந்த புள்ள இத்தனை நாயம் பேசுது, அங்க ஓய் கராத்தே கிளாஸ்ல நின்று அவனுக்கு ஏதோ ஒரு நாயம் பேசி ஓய் ஒரு ஏக்குனான்னு வச்சுக்க, மூக்கு பஞ்சராகி போயிடும் சார். ஏன் சார் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மூக்கு இருக்குதா, பசங்களுக்கு மூக்கு இல்லையா? ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மூக்குல குத்துனா ரத்தம் வருமா சார், பசங்களுக்கு வராதாங்க சார்? யாருக்கு பலம் இல்லைன்னு சொல்றீங்க? அப்பா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், ஜாக்கிரதை. எங்க அப்பா யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டாரு சார். அதுவும் எத்தனை வருஷம் பர்மிஷன் கொடுத்தாரு தெரியுங்களா? 2 வருஷம் தாங்க பர்மிஷன் கொடுத்தாரு. அந்த 2 வருஷத்துக்குள்ள நான் நேஷனல் லெவல் 3rd பிரைஸ் வாங்கி இருக்கிறேங்க. நேஷனல் லெவல்ல 3rd பிரைஸ், வெரி குட். அது மட்டும் இல்லைங்க, அத பார்த்துட்டு 7ஆம் அறிவு படத்துல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. உண்டா இல்லையான்னு கேளுங்க சார். இப்போ நான் பணம் செலவு பண்ண கிடைத்தானே சார் இந்த புள்ள யோகா கற்றுக்க முடிச்சுது. நான் பணம் செலவு பண்ண கிடைச்சா இங்கிருந்து டெல்லிக்கு போக முடிச்சுது. அங்கே போய் டெல்லியில் 7 நாள் குளிரில் குத்த வச்சு கொண்டது எனக்கு மட்டும் தானே சார் தெரியும், என் பிள்ளைக்கு தெரியுங்களா? சார் எங்க அப்பா எதுக்கு டெல்லி வந்தாரு தெரியுங்களா? தாஜ்மஹாலை சுத்தி பார்க்கறதுக்கும் இந்தியா கேட்ட சுத்தி பார்க்கறதுக்கும் தான் சார் வந்தாரு.
திருப்பூர்ல நிறைய துண்டு கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே ஐயா? சார் எங்க அப்பா எந்த காம்படிஷன்னாலும் என்னை அனுப்ப மாட்டாரு சார். நானே எங்க அம்மாவும் எங்க அப்பா கூட சண்டை போட்டு தாங்க போவோம். போயிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா என் பொண்ணு அதுல ஜெயிச்சிருச்சு, என் பொண்ணு இதுல ஜெயிச்சிருச்சுன்னு ஓவரா பீத்திக்கு வேற சார். சார் இவர் பாறை வச்சு காட்டுறது இல்லைன்னு சொன்னார்ல சார், இவர் எங்க தாத்தா, அதாவது எங்க அப்பாவோட அப்பா பாறை வச்சு காட்டித்தான் மற்ற பிள்ளைங்களோட வீட்டோட வச்சுட்டு எங்க அப்பா மட்டும் நல்லா படிக்கணும்னு கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தினாரா. என்னதான் ஹாஸ்டல்ல சேர்த்தினாலும் என்ன சார் பிரயோஜனம்? எங்க அப்பா 8ஆவதுல 3 வருஷம் 9ஆவதுல 3 வருஷம் ஃபெயில் ஆயிருக்காரா இல்லையான்னு கேளுங்க சார். எங்க அப்பா என்னைய அந்த காலத்திலேயே ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாருங்க சார், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு. எனக்கு என்ன தெரியுங்களாங்க சார், நாங்கள் இது நல்லா படித்து நம்ம இருக்கிற பர்சனாலிட்டிக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு அங்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, கடைசி காலத்தில் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிற ஆள் இருக்க மாட்டாங்களா சார்? அதனால சார் நான் நல்லா படிக்கல சார். இதெல்லாம் டூப்பு கதை சார், ஒரிஜினல் கதையை நான் சொல்றேன் கேளுங்க. 9ஆவதுல 2 வருஷம் முடிச்சுட்டு 3ஆவது வருஷமும் படிக்கலான்னு ரெடியா இருந்தாராம். அப்ப இவர் படிச்ச ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஒரு தட்டு நிறையா பழம் பூவும் வாங்கிட்டு வந்து எங்க தாத்தா கிட்ட கொடுத்து சொன்னாரா, சாமி சாமி மகாராசனா இருப்ப, உன் பையனை மட்டும் நீ ஸ்கூல் பக்கமே அனுப்பிச்சிடாத, இருக்கிற வாத்தியாருங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரும மாடு வாங்கி கொடு அவன் மேப்பான்னு சொல்லிட்டு பாதி தூரம் போயிட்டாராமா சார் அந்த ஹெட் மாஸ்டர். பாதி தூரம் போன ஹெட் மாஸ்டர் வந்து சொன்னாராமா எங்க தாத்தா கிட்ட, அவனுக்கு 4-5 எரும மாடெல்லாம் வாங்கி தராத, கணக்கு தெரியாம விட்டு போட்டு வந்துருவான், 2 கைக்கு 2 எரும மாடு வாங்கித்தான்னு சொல்லி அழுதுட்டு போனதால தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு போல சார். உங்க புள்ள எடுத்து சொல்லுது பெருமை, வாழ்க வளர்க. கடைசியா ஒன்று சொல்றேங்க, நம்ம பெத்தவங்க பாறை வச்ச எப்ப காமிப்பாங்க எப்படி காமிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா காட்ட வேண்டிய நேரத்துல கரெக்டா காட்டுவாங்க சார். உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு பாரு. ஒரு என்னதான் இருந்தா ஒரு தாய் தந்தை மாதிரி சொல்ற, எங்க அப்பா என்ன பாத்துக்கிட்டாரான்னு கேக்குற. உங்க அப்பா பாத்துக்காட்டா உன் காதுக்கு தோடு வருமா, உன் கழுத்துக்கு இந்த நெக்லஸ் வருமா? இதெல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்தது சார். உங்க அம்மா எங்க இருந்து வாங்கி கொடுத்தாங்க? அப்பா கொடுத்தாதானே வாங்கி கொடுப்பாங்க? இல்ல சார், அவங்க சொந்த காசுல தான் வாங்கி. உன்னை எவன் கட்டிக்க போறவனோ தொலைஞ்சான். இந்த அரட்டை அரங்கத்தில் கலந்து கொண்ட இந்த வார சிறப்பு பேச்சாளராக இந்த ராக சிரவந்திக்கு சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த வார சிறந்த பேச்சாளராக 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்.